أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما كان لنبي أن يغل ومن يغل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. கண்ணியத்திற்குரியவர்களே, மோசடி செய்வதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஹைபர் யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ கனிமத் பொருட்கள், அதாவது எதிரிகளுக்கு சொந்தமான பொருட்கள் கைப்பற்றப்படும். அது கனிமத்து பொருட்கள். அந்த பொது சொத்திலிருந்து பங்கீடு செய்வதற்கு முன்பே மித்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் முடிந்து மதீனா நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வாதில் குரா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகின்ற அந்த நேரத்தில் அந்த அடிமையை எங்கிருந்தோ ஒரு வந்த அம்பு பாய்ந்து அந்த அடிமையின் மீது அவருடைய உயிரை பறித்து கொண்டது. அருகில் இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இவருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இவர் திருடி சென்ற அந்த ஒரு போர்வை நரக நெருப்பாக இவரின் மீது எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பொது சொத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை ஒரு மனிதன் அபகரித்தான், அவன் எந்த நிலையில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, நாளை மறுமையினுடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. இங்கே நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் யுத்த களத்தில் பங்கு பெற்று ஷஹீது என்கிற பாக்கியத்தையும் பெறுகிறார். இருந்தாலும் அவர் திருடைய அந்த ஒரு போர்வை நரக நெருப்பாக மாற்றமடைந்தது அப்படிங்கிற செய்தியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் சஹீஹ் முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. இப்படி சொன்ன உடனே அங்கிருந்த ஒரு சஹாபி செருப்பு வாரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், பொருள் பங்கீடு செய்வதற்கு முன்பே எடுத்துக்கிட்டேன், இது என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. செருப்பு வார், ஒன்றோ அல்லது இரண்டோ. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மட்டும் இதை கொடுக்காம இருந்திருந்தா இதுவும் நரக நெருப்பாக இருந்திருக்கும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் ஒரு செய்தி நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் எவரும் மறுமை நாளில் கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு என்னிடத்தில் வருவதை நான் பார்க்கக்கூடாது. இந்த ஒட்டகம், மாடு, ஆடு இவைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் உலகத்தில் வாழும் காலத்தில் பிறருடைய சொத்துக்களை அபகரித்தது. அது என்ன செய்யப்படும், அவனுடைய கழுத்தில் மாட்டி விடப்படும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏனென்றால் அந்த மனிதன் என்னிடத்தில் வந்து யார சொல்லலாம் என்னை காப்பாற்றுங்கள் என்று வந்து நிற்பான். நான் அவனிடத்தில் சொல்லுவேன், உன்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீ உலகத்தில் வாழும் காலத்திலேயே எதை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது.
உலகத்தில் வாழும் காலத்தில் பிறருடைய நிலங்களை, பிறருடைய இடங்களை, பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது. சாதாரணமாக நினைத்து ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் அதுவே நாளை மறுமையில் பெரும் வினையாக மாறிவிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு செருப்பின் வாரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி, நீங்க இதை கொடுக்கல அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு நரக நெருப்பாக ஆகியிருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நாம் செயல்படுத்துகின்ற போது பரிசாக நமக்கு ஒன்று கிடைத்தாலும் அதை கூட நாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவிற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அன்பானவர்களே, ஜகாத்துடைய தொகையை வசூல் செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபி போனார், ஜகாத்துடைய தொகையை வசூல் செஞ்சு வந்தார். உதாரணமாக வசூலித்த தொகை 1 லட்சம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 லட்சத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சார், நபி இடத்துல வந்து ஒப்படைக்கிறார். வந்தவர் என்ன செஞ்சாரு, இதுவெல்லாம் ஜக்காத்துடைய பொருள் வசூலிச்சது அப்படின்னு சொல்லி தான் வசூலித்த 1 லட்சம் ரூபாயை அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது இன்னொரு செய்தியை சொன்னார், தன்னுடைய பரிசு பொருள்களை ஒரு இடத்தில் வைத்து இது எனக்கான பொருள், இது எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த பரிசு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, மெம்பரின் மீது ஏறி நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு அதிகாரிக்கு என்ன ஆகிவிட்டது, அவர் தன்னுடைய தந்தையின் வீட்டிலோ அல்லது தாயின் வீட்டிலோ அவர் இருக்கட்டும், அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த பரிசு பொருள் கிடைக்குதா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம். அப்படி இருந்தா கிடைக்குமா? தாயின் வீட்டிலோ தந்தையின் வீட்டிலோ அவர் இருக்கிறாரு, அந்த பரிசு பொருள் இவருக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை. ஜக்காத்து வசூலிக்க போனாரு, அப்படி போனதுனால என்ன செஞ்சு அவருக்கு சில பரிசு பொருட்கள் கிடைத்தது. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அதிகாரி என்கிற பதவியை பயன்படுத்தி வாங்கக்கூடிய அந்த பரிசு பொருள் மறுமை நாளில் நரக சுமையாக அவன் கழுத்தில் விழும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். இந்த செய்தியும் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும், பள்ளிவாசல் பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஊரின் பொறுப்பில் இருந்தாலும் சரி, அந்தந்த பொறுப்புதாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிறருடைய பொருளை அல்லது பொது சொத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்துவதை விரும்பக்கூடாது. சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு இரவு நேரம் அரசு வேலைகளை அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பொதுமக்களுடைய கணக்குகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் தான் என்ன செய்கிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்க ஒரு நண்பர் வந்தார். உடல் நலம் விசாரித்தார். உடல் நலம் விசாரிப்பது என்பது இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வேற. அல்லது தன்னுடைய நிறை குறைகளை எடுத்து சொன்னால் தன்னுடைய தேவைகளை சொல்வதற்காக வேண்டி வந்தார் அப்படின்னா இது வேற, அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் வந்தவர் என்ன செஞ்சார், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உடல்நிலை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டார்கள். அணைத்து விட்டு தனக்கு சொந்தமான ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினார்கள். நண்பர் ஆச்சரியத்தோடு கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நாம் முன்பு பேசிக்கொண்டிருந்த விஷயம் பொதுவான விஷயம், அதில் அரசுக்கு சொந்தமான மெழுகுவர்த்தி அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ என்னிடத்தில் பேசக்கூடிய விஷயம் எனக்கு தனிப்பட்ட விஷயம்,
அதற்கு அரசு சொத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நான் அப்படி பயன்படுத்தினால் ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி கிதாபுகளில் பதிவு செய்யப்படும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எதை விதித்தானோ அது நிச்சயம் கிடைக்கும். யாருக்கு எதை விதிக்கலையோ அது நிச்சயமாக கிடைக்காது. அப்போ நமக்கான ஒன்றை அல்லாஹ் நிர்ணயித்தது நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழணும். அதோடு மட்டுமில்லாமல் அதில் திருப்தி கொண்ட நிலையில் நாம் இருக்கணும். அதையும் கடந்து மிக முக்கியமாக கிடைத்த ஒன்றுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எல்லாம் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு நிறைவான வாழ்வையும் நிறைவான உள்ளத்தையும் அல்லாஹ் தந்து அவன் தந்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக வாழுகின்ற நசீபையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.